வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனியின் வழியை பின்பற்றும் பேட் கமின்ஸ் வெளியான உண்மை தகவல். அதாவது ஐபிஎல் தொடர் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான கொல்கத்தா அணியும் பேட் கமின்ஸ் தலைமையிலான எஸ்ஆர்ஹெச் அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளாக சரியான கேப்டன் மற்றும் வழிநடத்தல் இல்லாமல் தவித்து வந்த எஸ்ஆர்ஹெச் அணிக்கு இந்த முறை பேட் கமின்ஸ் தலைமையிலான அணி சிறந்த பங்களிப்பை வழங்கி தற்போது ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டி வரை முன்னேறியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில்தான் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான இரண்டாவது குவாலிஃபையர் போட்டியில் பேட் கமின்ஸ் டீம் மீட்டிங்கை வெறும் 35 வினாடிகளுக்குள் முடித்ததும் தெரிய வந்திருக்கு. இந்திய அணியின் கேப்டனாக இருந்த போதும் சரி, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த போதும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் டீம் மீட்டிங்கை பெரிய அளவில் நடத்த மாட்டார். களத்தை விட்டு வெளியேறிய பிறகு பந்து வீச்சாளர்களுடன் பெரிதாக ஆலோசனை கூட்டம் கூட நடத்தியது இல்லை. அவர் பெரும்பாலும் களத்திற்கு உள்ளே முடிவெடுப்பார். சூழ்நிலைகளை உள்வாங்கி அதற்கு தகுந்தவாறு தனது உள்ளுணர்வோடு முடிவெடுப்பதில் தோனி எப்போதுமே தனித்துவம் வாய்ந்தவர். ஆனால் இவருக்கு நேர்மாறாக ரோஹித் சர்மா களத்தில் தான் பெரும்பாலான பந்து வீச்சாளர்களுடன் ஆலோசனைகளை வைத்துக் கொள்வார். தற்போது சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் பேட் கமின்ஸ் அவர்கள் டீம் மீட்டிங் ஸ்டைலை தற்போது தெரிய வந்து உள்ளது. இது குறித்து எஸ்ஆர்ஹெச் அணியின் பயிற்சியாளர் சைமன் கூறுகையில், பேட் கமின்ஸ் ஒரு பிராக்டிக்கலான மனிதர் என்றும் அமைதியான தனது திட்டத்தினை செயல்படுவார். அணி வீரர்களின் பிரச்சனைகளையும் எண்ண ஓட்டத்தையும் எளிதாக புரிந்து கொள்வார். எதிரணி பற்றிய விவரங்களையும் தரவுகளையும் தெளிவாக அறிந்து கொள்வார். அதே போல நேரத்தை அதிகமாக விரயம் செய்ய மாட்டார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியின் போது 35 வினாடிகளில் தனது டீம் மீட்டிங்கை முடித்திருக்கார். அந்த போட்டியில் கேப்டனாக கமின்ஸ் பங்கு அதிகம். ஏனென்றால் 2 வலதுகை பேட்ஸ்மேன்கள் விளையாடும் போது ஒரு இடதுகை பந்து வீச்சாளர் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அவர் அபிஷேக் சர்மாவை பந்து வீச வைப்பார் என்று நினைக்கவே இல்லை. இதுதான் ஆட்டத்தை எங்களிடம் மொத்தமாக கொண்டிருந்தது என்றும், பயிற்சியாளர் விட்டோரி மற்றும் கேப்டனுக்கு இடையே நல்ல புரிதல் இருக்கு. அவர்கள் இருவரும் அணி வீரர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து விளையாட வைப்பது எங்கள் அணியின் வெற்றிக்கான ரகசியம் என்று கூறியிருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.